மருந்துணவு சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நாம டாக்டர் பாரம்பரியா கரிசாலை சாதப்பொடியை பயன்படுத்தி உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: உளுத்த மாவு, கருவேப்பிலை, டாக்டர் பாரம்பரியா கரிசாலை சாதப்பொடி. இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம ஒரு வடை செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எப்போவுமே உளுத்தம் பருப்பை எப்படி ஊற வச்சு நம்ம உளுத்தம் வடைக்கு மாவு தயார் பண்ணுவோமோ அதே மாதிரி தயார் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து, நம்ம சாதாரண உப்புக்கு பதிலாக இந்த உப்பு சேர்த்து இந்த மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இது கூட கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கையால் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இந்த உளுத்தம் மாவில் உப்பு சேர்க்கும் போது பாதி அளவு உப்பு சேர்த்தோம்னா போதும். ஏன்னா நம்ம கரிசாலை சாதப்பொடி சேர்க்க போகிறோம். இந்த கரிசாலை சாதப்பொடியில் ஏற்கனவே இந்த உப்பு சேர்த்துருக்கிறதுனால மாவு கூட நம்ம பாதி உப்பு சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். இப்போது டாக்டர் பாரம்பரியா கரிசாலை சாதப்பொடி எடுத்துக்கலாம். தேவையான அளவு இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுவைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொதுவாக உளுத்தம் வடையில் நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்ப்போம். அப்படி இல்லைன்னா மிளகு 1-2 இடித்து போட்டு கூட சேர்ப்போம். அதுக்கு பதிலாக இந்த காரத்துக்கும் அந்த சுவைக்கும் இந்த டாக்டர் பாரம்பரியா சாதப்பொடி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலக்கிறதுக்குள்ள ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அது நல்லெண்ணெயாகவும் இருக்கலாம், கடலெண்ணெயாகவும் இருக்கலாம். இந்த டாக்டர் பாரம்பரியா சாதப்பொடியில் மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய், பெருங்காயத்தூள், இந்துப்பு, அது மட்டும் இல்லாமல் கரிசாலை, அது மட்டும் இல்லாமல் சில மூலிகைகள் சேர்த்து இந்த டாக்டர் பாரம்பரியா கரிசாலை சாதப்பொடி தயார் பண்ணியிருக்கோம். பொதுவாக நிறைய பேர் வடையெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுனால கொலஸ்ட்ரால் ஏறிடும். அது மட்டும் இல்லாமல் லிவர் பாதிக்கும், கல்லீரல் பாதிக்கும், மண்ணீரல் பாதிக்கும் அப்படின்லாம் நிறைய பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுட்ட எண்ணெயிலே சுடும்போது அது உடனே போய் கணையத்தை பாதிக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது அது குழந்தைங்களுக்கு அந்த கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அதை நல்லா பலப்படுத்தும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பொதுவாக வடை தட்டுறதுக்கு பிளாஸ்டிக் கவர் ஏதாவது பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா கையில் வடையை தட்டுவாங்க. நம்ம பிளாஸ்டிக்கு பயன்படுத்துறது உடலுக்கு நல்லது கிடையாது. அதனால் ஒரு வெத்தலை எடுத்துக்கலாம். நீங்கள் வெத்தலையோ இல்லை வாழை இலையோ அப்படி இல்லைன்னா அரசன் இலை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வெத்தலை எடுத்திருக்கேன். வெத்தலையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த அளவுக்கு வடை மாவை எடுத்து தட்டிக்கலாம். பொறுமையாக எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் ஒரு சைடு செவந்த பிறகு பொறுமையாக ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கோவிட்-19ன்றதுனால குழந்தைங்க யாருமே ஸ்கூலுக்கு போகிறதில்ல, வீட்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸுலாம் அட்டன் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஒரு நொறுக்கு தீனி சாப்பிடணுன்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். விதவிதமாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. கடையில் வாங்கி கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு ஒரு திருப்தியும் ஏற்படும். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் கிடைக்கும். பொதுவாகவே கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லிலாம் கசப்பு சுவையுடையது. அதெல்லாம் ஒரு மருந்தாவோ இல்லை கீரையாவோ சமைச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸோடு சேர்த்து சமைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இதில் சேர்த்துருக்கிறதே தெரியாது, கசப்பும் தெரியாது, ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போது இந்த வடை நல்லா வெந்துருச்சு. இதை வேறு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வடையில் டாக்டர் பாரம்பரியா கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்து நம்ம வடை தயார் பண்ணியிருக்கோம். இந்த டாக்டர் பாரம்பரியா கரிசாலை சாதப்பொடியில்
கரிசலாங்கண்ணி சேர்த்துருக்கும். கரிசலாங்கண்ணி கீரை இந்த காலத்தில் ஒரிஜினலாக கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக மாற்று கீரையை தான் வந்து கரிசலாங்கண்ணி, இதுதான் வந்து மஞ்சள் கலரில் பூக்குது, அதனால் இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. நாமளும் வந்து தெரியாமல் அதை சாப்பிட்டுட்ருக்கோம். நிறைய பேருக்கு ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி இப்போ கிடைக்கிறது கிடையாது. அந்த பயமே வேண்டாம். நம்ம இந்த டாக்டர் பாரம்பரியா சாதப்பொடியில் ஒரிஜினலான உண்மையான கரிசலாங்கண்ணி இலையை சேர்த்து தயார் பண்ணியிருக்கோம். நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை எல்லாத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு பொடி இது. இதை பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டு பயனடைங்க. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.